கரெக்டாக நீங்கள் சொல்லுவது கரெக்ட். உண்மையிலேயே இந்த ஒரு தேசத்தோட பாதுகாப்பு பணிக்காக அந்த ராணுவத்தில் சேர போகிறவங்க இது இங்கன்னு இல்லை, நாடு முழுவதுமே இந்த ராணுவத்தில் ஆள் சேர்ப்பு மைதானங்களில் அந்த வேலைக்கு சேருவதற்கான இளைஞர்கள் இந்த வெயிலிலும் பணியிலும் அவர்கள் தவிப்பது வந்து நீங்கள் பரவாயில்ல அந்த பிரச்சனையை கவனித்து உடனடியாக அந்த நடவடிக்கையை எடுத்து அது தொடர்பான நடவடிக்கைகளும் எடுத்திருக்கீங்க. இருந்த போதிலும் இப்போது இன்னொரு இது விவசாயம் வேளாண்மை தொடர்பான ஒரு கேள்வி சார். அதாவது இந்த நெல் கரும்பு இந்த நெல் கம்பு சோளம் இந்த இவற்றுக்கான இந்த பதப்படுத்தும் மையம் அமைக்கணும். ஒன்று மாதனூரில் இந்த சென்ட் ஃபேக்ட்ரி, இந்த வாசனை திரவிய தொழிற்சாலை, இந்த கொய்யா இந்த ஜூஸ் தொழிற்சாலை இதெல்லாம் அமைக்கப்படும் இந்த மக்களோட கோரிக்கையாக இருக்குது. கடந்த முறையும் அது உங்ககிட்ட அந்த வச்சிருக்காங்கன்னு நீங்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீங்க. இப்போ அதுக்கான நிதி ஒதுக்கீடு சிக்கல் இருக்கா சார்? அது மத்திய அரசு எது ஒதுக்கீடு? இல்லை அதாவது அணைக்கட்டுல வந்து அணைக்கட்டு பகுதியில அதிகமா பூ விளையும், புஷ்பங்கள் விளையக்கூடிய பகுதி அணைக்கட்டுல. சரி சரி. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில பாத்தீங்கன்னா அந்த சைட்ல அதே மாதிரி மாதனூர் பக்கம் போனீங்கன்னா மாதனூர், அதே மாதிரி குடியாத்தம் பெல்ட் எல்லாம் போனீங்கன்னா மாம்பழங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. இப்ப நாங்க இப்ப திமுகவோட தேர்தல் அறிக்கையிலேயே எங்க முதலமைச்சர் அந்த ஸ்டார் ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மாம்பழ கூழ் ஃபேக்டரி, அதாவது பல்ப் ஃபேக்டரி ஒண்ணு அரசாங்கத்தோட ஈடுபாடோட கண்டிப்பா ஒரு பெரிய லெவல் ஃபேக்டரி ஒண்ணு நான் நிறுவி கொடுக்குறேன்னு நம்ம முதலமைச்சர் தேர்தலுக்கு சொல்லியிருக்காரு. நான் பல முறை வந்து அந்த கோல்டு ஸ்டோரேஜ் இது வேணும்னு சொல்லி மத்திய சர்க்காரோட கோல்டு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டிக்கு நான் கேட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் வந்து பத்தி பேசவே இல்லை, மத்திய சர்க்கார் அதுக்கெல்லாம் கேட்கவே இல்லை. 0 ஹவர்லயும் சரி, அதே மாதிரி அமைச்சர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பைனான்ஸ் பில்லுல பேசும் போதும், அதே மாதிரி அப்ராப்ரியேஷன் பில்ல பேசும் போதும் இதற்கான தேவைகள் இதுக்கு வந்து நிதி நீங்க ஒதுக்கணும்னு சொல்லி கேட்டேன். அதை பத்தி நமக்கு கவலைப்படுறதா இல்லை. ஏன்னா கோல்டு ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா மலர்களும் அதே மாதிரி அந்த பக்கத்துல விளையக்கூடிய அந்த கொய்யா இவைகளெல்லாம் பெரிஷபிள் யூனிட்ஸ், பெரிஷபிள் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவைகளை வந்து அந்த குளிர்சாத பெட்டிகள்ல வைத்து பாதுகாத்தோம்னா விலை ஏற்ற அல்லது காலதாமதத்தை கூட அந்த அந்த பொருட்கள் கெடாம பாதுகாக்க முடியும். இதை கேட்டோம். எங்கெங்க இந்த மத்திய சர்க்காரு எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்லை. மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை திட்டங்களை கொண்டு வாங்க நாங்க போராடி போராடி எங்க தொண்டைதான் போச்சு. அது மட்டும் இல்ல, ஜல்சக்தி மிஷன்ல கிராமமா நாங்க சொல்றோம், நீங்க குடித நீர்ல அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க ஜல்சக்தியில, இந்த கொண்டு வந்து ஒவ்வொரு ஜல்சக்தினா என்ன பணம் கொடுப்பாங்க, ஒரு பெரிய வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் ஒண்ணு கட்டணும், அதுல இருந்து பைப் லைனை இறக்கி வீட்டுக்கு வீட்டுக்கு பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்து குழாய் போட்டு கொடுப்போம். இதுதான் ஜல்சக்தி பிளான். அதுக்கு சோர்ஸ் இருக்கு. இதுல என்ன கொடுப்போம்னா டேங்கை கட்டுறாங்க, பைப்பை போடுறதுக்கெல்லாம் பணம் ஒதுக்குறாங்க. இந்த வாட்டர் சோர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, சில ஊர்ல டேங்க் பக்கத்திலே போர் போட்டீங்கன்னா தண்ணி வராது, கொஞ்சம் தொலைவில் இருந்து தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப பட்ஜெட் எக்ஸ்கிளமேட் ஆகுது. அந்த பட்ஜெட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க எங்களுக்கு இவ்வளவுதாங்க பட்ஜெட். அப்ப டேங்கை கட்டிடுறீங்க, பைப்பை போட்டுறீங்க, அந்த வாட்டர் சோர்ஸுக்கு என்ன பண்ண போறீங்க? டீப் போர் வந்து 1000 அடி போட வேண்டியது இருக்கு, இல்ல தள்ளி போய் போர் போட்டு அங்கிருந்து பைப் லைன் போட்டு டிராப் பண்ணி கொண்டு வரணும். அப்ப பம்பிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும். எங்க வேலை டேங்க் கட்டும், பைப் போட்டுறோம் வீட்டுக்கு. அப்ப அதுக்கு தண்ணி யார் ஊத்துறது, தண்ணி எப்படி கொண்டு வருதுன்னும் போது மத்திய சர்க்கார் அதுல தப்பு பண்றாங்க. இப்ப இந்த மாதிரி வந்து நிறைய எடுத்து சொல்லியாச்சு. மத்திய சர்க்கார் இதெல்லாம் கேட்கறதாவே இல்லை. ஏன்னா ஒரு விஷயங்க, திட்டங்கள் மக்களை சென்றடையக்கூடிய வகையில, மக்களுக்கு அந்த திட்டங்கள் பயனடையக்கூடிய வகையில இருக்கணும். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட இருந்து கருத்துக்களை வாங்கி அந்த திட்டங்களை செய்தா மட்டும்தான் ஒரு திட்டம் சக்சஸ்ஃபுல் ஆகும். எங்க முதலமைச்சர் உதாரணத்துக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கக்கூடிய திட்டம் எவ்வளவு அற்புதமாக சிஸ்டம் ஸ்டடி பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு முதல்ல அந்த பெனிஃபிஷியரிஸ் ஐடென்டிஃபை பண்ணாரு. அதே மாதிரி மோட் ஆஃப் ஆப்பரேட்டிங், எப்படி பணம் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், கையில காசா கொடுக்கல, அக்கௌண்ட் நம்பரை வாங்கி அந்த அக்கௌண்ட் நம்பரை கரெக்டா செக் பண்ணி அதுல 1 ரூபாய் பணம் போட்டு பணம் போதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா 1000 ரூபாய் போட ஆரம்பிச்சார். மக்களுக்கு நேரடியா போய் சேர்ந்தது, எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை, கரெக்டா போய் பணம் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த சிஸ்டம் ஸ்டடி அவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. ஆனா மத்திய சர்க்கார் அந்த திட்டங்களை சிஸ்டம் ஸ்டடியே பண்றது இல்லை. வடநாட்டுல ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதையே தென் மாநிலங்கள்ட்ட எப்படி அக்செப்ட் ஆக முடியும்னு சொல்லுங்க. ஜல்சக்தியிலேயே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு பிராக்டிக்கல் இஷ்யூ சொல்றேன், அவங்க வந்து அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணிடுறாங்க, இவ்வளவுதான் பணம் நாங்க பண்றோம்ட்டு. அந்த பணம் அந்த அமௌண்ட் ஆஃப் ஜல்சக்தி ஃபார் 1 வில்லேஜ்ன்றது அந்த குவான்டம் ஆஃப் மணியை எப்படி பிக்ஸ் பண்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பைப் லைனோட ரேட்டை வச்சு பிக்ஸ் பண்றாங்க. இப்போ வடநாட்டில் இருக்கக்கூடிய பைப் மேனுஃபேக்சரிங், அந்த பிளாஸ்டிக் பைப் மேனுஃபேக்சரிங் இடத்துல அங்க வந்து அவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அங்க விலை கம்மியா இருக்கு.
அங்கிருந்து இங்க வரும்போது டிரான்ஸ்போர்டேஷன் காசு, அப்புறம் எப்படி அந்த பணத்திற்குள்ளாகவே அவங்க இந்த இடத்துல பண்ண முடியும் இப்படின்ற மாதிரி நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டி. இதெல்லாம் நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியாச்சு. அதை பத்தி மத்திய சர்க்கார் ஒண்ணுமே கவலைப்பட்டது இல்லை. அது வாடு போயிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான்.